அப்படின்னு அர்த்தம். தமிழ் மொழியை இவர் எந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு. தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் அப்படின்னாரு. ஆனா இது எல்லாம் எதுல எழுதுறாரு? தமிழ்ல தான் எழுதுறாரு. போலீஸ்காரங்க கையில துப்பாக்கியும் அந்த கைத்தடி, அதை என்ன சொல்லுவாங்க, லத்தி, அந்த தடியும் எதுக்கு வச்சுட்டு இருக்காங்க? பூ பறிப்பதற்கான்னு கேட்டாரு. அதாவது தமிழ் மொழிக்காக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடும் பொழுது அந்த போராட்டத்தை போலீஸ்காரங்க கலைச்சு விடணும், துப்பாக்கியை கொண்டும் கைத்தடியை கொண்டும் அவர்களை அடித்து விரட்ட வேண்டும். அதை செய்யாமல் இந்த போலீஸ்காரங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டவர் தான் இந்த ஈவேரா. பெண்கள் வெளியில வரதுக்கு காரணமே அவர் தான். அவர்கள் எல்லாம் இல்லையா, நீங்கெல்லாம் இப்ப வந்து அடிப்படையில தான் வேகணும். போனா தமிழ்நாட்டை விட பிற மாநில பெண்கள் அதிகமாக முன்னேறி இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அரசாட்சி அப்படிங்கிறது மாறும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாறும். விடுதலை தினத்தை வந்து கருப்பு தினமாக கொண்டாடினவங்களை தான் நம்ம தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்ப மண்ணுக்காக இவர் போராடினாரா? கிடையவே கிடையாது. மண்ணு தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொன்னவர் தான். அவருடைய பத்திரிகைகள்லாம் படித்தவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ